இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின். ஒரு கான்வெக்ஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இதான் அந்த சர்ஃபேஸ்னு வச்சுப்போம். ஓகே, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. ஸோ இதுலேருந்து 100 சென்டிமீட்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ பாயிண்ட் சோர்ஸ் இருக்கு. ஸோ இதான் அந்த லைட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஐ மீன் இங்கேருந்து லைக் இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து 100 சென்டிமீட்டர். Radius of the curved surface is 20 centimeter. நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்லேருந்து இமேஜ் இங்கே சம்வேர் இன்சைட் ஃபார்ம் ஆகும். இதோட இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது வந்து ஏர் மீடியம். ஸோ N1 வச்சுப்போம். இது இன்சைடு வந்து கிளாஸ். அஃப்கோர்ஸ் என்னன்னு தெரில, பட் ஓகே. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. இட் இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ கண்டிப்பாக ஏர் கிடையாது, வேற ஏதோ ஒரு மீடியம். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. ஸோ இந்த மாதிரி கேர்டு சர்ஃபேஸில் இமேஜ் ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஜென்ரலாக லென்ஸுக்கு ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். 1/f = 1/v - 1/u இந்த மாதிரி எழுதுவோம். அது ப்ராப்பர் லென்ஸ், பை கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லை பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எழுதுவோம். ஒன்ஸ் ஃபோக்கல் லென்த் தெரிஞ்சுன்னா எழுதலாம். பட் இதுக்கு எப்படி எழுதலாம்னா சேம் திங், இதை லைட்டாக மாடிஃபை பண்ணும். இப்போது விங்கிறது என்ன? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். சாரி, விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இந்த N2 இந்த மீடியத்தில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை மேலே போட்டுருங்க, N2/v. யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் எந்த மீடியமில் இருக்குது? N1. அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1. ஸோ N1/u இங்கே சப்ராக்ட் பண்ணுங்க. N2 - N1 ஃபோக்கல் லென்த்துக்கு மேலே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஃபார் இமேஜ் ஃபார்மேஷன் இன் கர்வ்ட் சர்ஃபேஸ். இங்கே சைன் கன்வென்ஷன் எல்லாம் சேம் திங். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர். சைன் கன்வென்ஷனில் பார்த்தோன்னா -100 சென்டிமீட்டர். ஸோ யூஸ் பண்ணுவோம் N2 - N1. 1.5 - 1/r 20 சென்டிமீட்டர். இது 0.2. இல்லை எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் வச்சுக்கலாம். ஆன்சர் சென்டிமீட்டரில் வரும். இங்கேயுமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கீப் இட் 20 and N2 1.5 v - N1 1/-100. ஸோ நமக்கு இந்த v வேணும். ஸோ 1.5/v = இங்கே என்ன வரும்? 0.5/20 + 1/100. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அப்போது இங்கே ஒரு மைனஸ் வரணும். ஸோ which is equal to இந்த எப்படி எழுதலாம்? டினாமினேட்டர் 20 கொண்டு வர பார்ப்போம். மேபி இதை 2.5 100 2.5/100 எழுதலாம். மேலே கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -1/100. So this will become 1.5/100. So 1.5 into v = 1.5/100. v எவ்வளோ? v is 100 சென்டிமீட்டர். இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகும். 100 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆகும். ஓகே, பட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கிளியராக பாருங்க. இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் அட் dash centimeter from the object. Okay, அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி 100, இமேஜ் டிஸ்டன்ஸ் 100. ஆப்ஜெக்ட்லேருந்து இமேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? 200ல் இருக்கும். ஸோ இது 200 சென்டிமீட்டர்.